19th செஞ்சுரியில் ரியலிசம் வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு அட்வான்ஸ்டு தியரியாக தான் நேச்சுரலிசம் லேட் 19th செஞ்சுரியில் வந்துச்சு. ரியலிசம் பற்றின வீடியோ லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ரியலிசமும் சரி நேச்சுரலிசமும் சரி ரெண்டுமே ரொமான்டிசிசம்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்துச்சு. ரொமான்டிசம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரியலிசம் ரியாலிட்டியை அப்படியே காமிக்கும். நேச்சுரலிசம் ஹார்ஷ் ரியாலிட்டியை நமக்கு காமிக்கும். அதாவது இப்போ ரியலிசம் ஒருத்தன் தண்ணியில் மூழ்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் நேச்சுரலிசம் அவனுக்கு நீச்சல் தெரியாததுனால மூழ்கிட்டான், இல்லைனா கடல் அலைகள் அவனை மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ராவா நேச்சரோட டாமினன்ஸ் அண்ட் பவர் பற்றி சொல்லும். அதாவது ஹியூமன்ஸை பவர்லெஸ்ஸாக விக்டிமாக நேச்சுரலிஸ்ட் காட்டுவாங்க. டாமினன்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னா வெறும் காடு மலை அப்படின்னு கிடையாது, பொதுவாக இயற்கை. அதாவது ஒரு மனுஷனால் அவனை சுற்றி உள்ள நேச்சர் இல்லைனா அவனோட ஜெனட்டிக்ஸ் இல்லைனா அவனோட ஃபேட், இது 3 கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது தான் நேச்சுரலிசம். நேச்சுரலிசம் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது எமைல் ஜோலா. இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், அப்புறம் ஃபாதர் ஆஃப் நேச்சுரலிசமும் கூட. நேச்சுரலிசம் ஆரம்பிக்க முக்கியமான காரணம் சார்ல்ஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரியும் கிரேட் டிப்ரெஷனும் தான். நேச்சுரலிஸ்ட் அவங்களோட ஒர்க்கில் பெசிமிஸ்டிக், அதாவது நெகட்டிவ் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர்ஸ் லோவர் கிளாஸாக இருப்பாங்க. முக்கியமாக ஒரு விக்டிமாக அவங்களோட ஹார்ஷ் ரியாலிட்டியை பற்றி தான் இதில் காமிச்சிருப்பாங்க. நேச்சுரலிசம் பேஸ் பண்ணின ட்ராமாஸை ரஷ்யாவில் மாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஸ்டெயின்ஸ்லாவிஸ்கியும் விளாடிமரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சில நோட்டபிள் ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். கேட் சாப்பின்ஸோட த அவேக்கனிங், மேகி பை ஸ்டீஃபன் கிரேன், ஃபாக்னரோட அ ரோஸ் ஃபார் எமிலி, ஜாக் லண்டனோட த கால் ஃபார் த வைல்ட், தியோடரோட அண்ட் அமெரிக்கன் ட்ராஜடி. சில ரைட்டர்ஸ் யாருனாக்க மாப்பசன்ட், தாமஸ் ஹார்டி, எலன் கிளாஸ்கோ, ஜான் ஸ்டீன்பெக், பாசோஸ், ஃப்ராங்க் நோரிஸ் அண்ட் ஈடித் வாட்டன்.